ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய முதல் அறுவடை பார்க்க வாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நடும்போது என் பொண்ணை வச்சு நடணும்னு சொல்லி நட்ட ஆரம்பித்தோம். நல்லபடியாக முடிஞ்சு. இது நடும்போது எடுத்த வீடியோஸ். அப்புறம் இது பாதி பயிர் ஆனதுக்கப்புறமா எடுத்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நெல் விளைஞ்சி முடித்து சுற்ற அறுத்துட்டு இருந்தேன். அன்னைக்கு நல்ல வெயில், செம வெயில். அன்னைக்கு சுற்ற அறுத்து முடிக்கவே கஷ்டமாக இருந்துச்சு. நான் 2 தான் அறுத்தேன். அப்புறம் மாமா ஒரு வயல் அறுத்தாங்க. மாமா அறுத்து முடித்து, மாமா இருக்கும்போதே வண்டி வர்றதுக்கு சொல்லிட்டாங்க. வண்டி வரப்போகுதுன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சுற்ற அறுத்து முடிச்சிட்டோம் 2 பேரும். அப்போது தார்பாய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி மாமா போனாங்க. சரின்னு சொல்லிட்டு மாமா ஃபோன் வந்துச்சா, மாமாவுக்கு ஃபோன் எடுத்து கொடுக்குறதுக்காண்டி நான் போனேன். மாமா தார்பாய் தூக்கிட்டு வராங்களா. அப்புறமா வண்டி அறுக்க ஆரம்பிச்சிச்சு. வண்டி அறுக்கும்போது பின்னாடியே போகணும். ரொம்ப கஷ்டம்தான். பின்னாடியே போகணும். அறுக்கிற நெல் அவங்க அறுக்காமல் விட்டால் அதை நம்ம பின்னாடியே அருவா வச்சு அறுத்து போடணும். அப்புறம் இல்லைன்னா அது வேஸ்ட்டாக தான் போகும். அப்புறம் அறுத்தாங்க. வண்டி மழை 4 நாளைக்கு முன்னே பெஞ்சுறதுனால டயர் பதியுது அப்படின்னு சொன்னாங்க. எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அறுத்து வரங்குள்ளே நான் பட்ட கஷ்டம் இருக்கே, ஐயையோ. மழை வரப்போகுது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு தொட்டி நிறைஞ்சதுன்னு சொல்லி நானும் மாமாவும் தார்பாய் விரிக்க ஆரம்பிச்சிட்டோம். தார்பாய் ஏகப்பட்ட ஓட்டை. அதில் கீழே ஓட்டைக்கு நேராக சாக்கெல்லாம் எடுத்து போட்டு விரித்து எடுக்குங்களையும் ஒரு வழி ஆயிடுச்சு. அப்புறம் தார்பாய் அப்படியே 2 பேரும் மெதுவாக பிடிச்சி விரித்தோம். நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் அப்படியே கொண்டு நெல் அப்படியே தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நெல் உழும்போது ஒரு சந்தோஷம் வரும்னு பார்த்துக்கோங்க. அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. அப்புறம் மாமா அப்படியே கையில் அள்ளி பார்த்தாங்க. அப்புறம் மறுநாள் நெல் எடை போட ஆள் வந்துட்டாங்க. அவங்க எப்படி வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா. அப்படியே அவங்க அள்ளினாங்க. அள்ளி அப்போவும் நல்ல வெயில் தான். அள்ளி முடித்தாங்க. அள்ளி முடித்து மூடை போட்டாங்க. மொத்தம் 25 மூடை போட்டாங்க. போட்டு அப்புறம் மிஷினில் தூக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தூக்கி வச்சு அவங்களுக்கும் வேலை கஷ்டம்தான். எல்லா வேலையுமே கஷ்டம்தான். கஷ்டம் இல்லாத வேலைன்னு எதுவுமே இல்லை. அப்படியே மூடெல்லாம் போட்டு முடித்தாங்க. அப்படியே நாங்களும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வரவும் சரியான மழை, நல்ல மழையில் வைக்கல் நல்லா நனைஞ்சிருக்கும். நெல் ஒரு வேலையாக தப்பிச்சிருச்சு. பட்டு நெல்லுக்கு நாங்கள் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டதுக்கான ஊதியம்னா அது கரெக்டான ஊதியம் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நெல்லோட விலை ரொம்ப கம்மி தான். சரி, இருந்தாலும் என்ன பண்ண, வச்சு ஒரு யூஸும் கிடையாது. நம்ம வச்சு பாதுகாக்கணும். அதனால் போட்டுட்டோம்.